إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து 3 நாட்கள் ஃபுட்பால் விளையாடக்கூடிய கால்பந்து வீரர்கள் மிக தயாரிப்பான நிலையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று அதை நடத்துபவர்களும் அந்த விளையாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆர்வத்தோடு அவர்கள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த இடத்தில் விளையாட்டு என்று சொன்னதுமே ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பொதுவாக விளையாட்டை இஸ்லாம் 2 வகையாக பிரித்து இதை விளையாடலாம், இதை விளையாடக்கூடாது என்று இஸ்லாம் பிரித்து விட்டது. இதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். சில விளையாட்டுகள் கூடும், சில விளையாட்டுகள் கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கால்பந்தை பொறுத்த மட்டிலும் அல்லாஹு தாலா அனுமதித்த விளையாட்டுகளில் தான் அது இருக்கிறது. உடலுக்கான திடகாத்திரமும் உடலுக்கான வலிமையும் உடலுக்கான ஏற்றத்தை தரக்கூடிய விளையாட்டாக அது இருந்தால் இஸ்லாம் அதை ஏற்கின்றது, இஸ்லாம் அதை அங்கீகரிக்கின்றது. இந்த விளையாட்டில்தான் கால்பந்து என்ற விளையாட்டும் அடங்குகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே வேளையில் சில விஷயத்தில் நாம் பேசக்கூடிய நேரத்தில் பார்க்கிறோம், சீரியஸான விஷயத்தை எல்லாம் விளையாட்டாக சிலர் எடுத்துக்கொள்வார்கள், விளையாட்டான விஷயத்தை எல்லாம் சிலர் சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள் என்ற இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றும் சொல்வார்கள். விளையாட்டாக எடுக்க வேண்டிய விஷயத்தை, விளையாட்டான விஷயத்தை எல்லாம் மிக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு உதாரணமே சில மேட்சுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டு தான் எந்த நாடு ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த நாடு தோற்கும் போது, அல்லது தாங்கள் யாருக்கு தீவிர ரசிகர்களாக இருக்கிறார்களோ அவர் அடித்து ஆடுவார் என நினைக்கும் போது, அவர் ஆட்டத்தை இழக்கும் போது, இது போன்ற நேரத்தில் இவர்கள் புலம்புவதையும் இவர்கள் அழுவதையும், ஒரு எல்லை மீறி வரம்பு மீறி சில வேளைகளில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் எதற்காக நடக்கிறது என்றால் ஒரு விளையாட்டிற்கு.
விளையாட்டை விளையாட்டாக எடுக்காமல் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதனால் இப்படியும் நடக்கின்றது. சில வேளைகளில் சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், உதாரணத்திற்கு ஒரு முஸ்லிமுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இஸ்லாம் இது ஹலால், இது ஹராம், இதுதான் நடக்க வேண்டும், இந்த உலகம் உங்களுக்கு நிலையானதில்லை, மறுமைதான் உங்களுடைய லட்சியம் என்று எதை சீரியஸாக பேசுகின்றதோ, நீங்கள் தொழுதாக வேண்டும், நீங்கள் நோன்பு நோற்றாக வேண்டும் என்று எதை உருக்கமாக சீரியஸாக இஸ்லாம் பேசுகின்றதோ, இது போன்ற விஷயத்தை விளையாட்டாக எடுக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆமா, பெருசா தொழுது நீங்க என்னத்தை சாதிச்சிட்டீங்க, ஆமா நீங்க கரெக்டா நீங்க தொழுதுட்டு தான் இருக்கிறீங்க, நீங்க என்ன பெருசா கார் பங்களா வாங்கிட்டீங்களா என்று சீரியஸான விஷயத்தை விளையாட்டாக எடுக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டை தடுக்கவில்லை. சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கிங் சென்றால் அந்த நேரத்திலே அந்த சிறுவர்களுக்கு தாமாமாக முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள். விளையாட்டையும் ஒரு பக்கம் ஊக்குவிப்பு, அந்த நேரத்தில் சலாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை, விளையாட்டை எப்படி கற்றுக்கொள்கிறீர்களோ இந்த சலாமையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். சலாமை அந்த இடத்திலும் பரப்பி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப விளையாட்டு மைதானத்துல சலாம் இல்ல, சலாம் சொல்லாம இஸ்லாத்தை விட்டு தனித்து, அப்படி அல்ல. இஸ்லாம் அங்கும் இருக்கிறது என்பது மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை கடக்கும் நேரத்தில் சலாம் சொல்லி கடப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று டீனேஜ் கொண்ட 2 சகோதரர்கள், நாங்கள் தான் போருக்காக வருவோம், நாங்கள் தான் போருக்காக வருவோம் என்று இருவருமே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இப்போ ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேருமே அழைச்சிட்டு போக விருப்பம் இல்லை. இல்ல நீங்க சிறுவர்கள் இருங்கன்றாங்க. ஆனா 2 பேருமே போருக்காக நான் வருவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் சந்தோஷ நிலை பகிரக்கூடிய நேரத்தில், உங்களில் ஒருவரை நான் அழைத்து செல்கிறேன், ஆனா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி, நீங்கள் இருவருமே மல்யுத்தர்களாக விளையாடுங்கள், மல்யுத்தத்தை விளையாடுங்கள், யார் யாரை வீழ்த்துகிறீரோ வீழ்த்தியவரை நான் அழைத்து செல்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருவர்களையும் மல்யுத்தம் நடத்த அனுமதிக்கிறார்கள். 2 பேருமே சண்டையிட்டு யார் ஜெயித்தாரோ அவரை தன்னோடு போருக்கு அழைத்து சென்றதையும் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்களோடு அனுப்ப மாட்டேன் என்று மறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். அர்சில்ஹு மஅனா கதை யர்தா வயல்அப் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். தந்தையே, எங்களோடு யூசுஃபையும் நீங்கள் அனுப்புங்கள், நாங்கள் அவர் எங்களோடு வந்து மரத்தில் இருக்கக்கூடிய கனிவர்க்கங்களை எடுத்து சாப்பிடுவதோடு வயல்அப், அவர் எங்களோடு விளையாடுவார். நாங்க விளையாட தான் போறோம் காட்டுக்கு, காய் கனிகளை பறித்து சாப்பிடுவார், அவர் எங்களோடு விளையாடுவார். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அவரை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வோம் என்று இந்த விளையாட்டு விஷயத்தை குர்ஆன் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் போக, இவையெல்லாம் அடுத்தடுத்த விஷயத்தில் இருக்க, இந்த விளையாட்டு என்ற இந்த வார்த்தையை குர்ஆன் சுமார் 17 வசனங்களில் பேசுகின்றது. குர்ஆன் ஒட்டு மொத்தத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் 17 இடங்களில் குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் அவனுடைய பாணியில் பேசுகின்றான் விளையாட்டை. அதில் ஒரு இடம் சூரா ஜுஹ்ருஃபிலே நீங்கள் பார்க்கலாம். ஃபதர்ஹும் யஹூது வயல்அபு ஹத்தா யுலாகு யௌமஹுமுல் லதி யுஅதூன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றாமல், கேட்காமல், வேண்டுமென்றே அவர்களுடைய மனோ இச்சையின்படி செல்லக்கூடிய மனிதர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். நபியே, ஃபதர்ஹும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவங்களை அப்படியே விட்டுருங்க. யஹூது, அவர்கள் எந்த வீணான விஷயத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ அதில் மூழ்கட்டும். யஹூது வயல்அபு, அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கட்டும். விளையாட்டுனா அந்த விளையாட்டு இல்ல, மார்க்கத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் வீண் விளையாட்டாக எடுத்துக்கொண்டதை போன்று இஸ்லாத்தையும் தீனையும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்களே, வயல்அபு, அவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளட்டும். ஹத்தா யுலாகு யௌமஹுமுல் லதி யுஅதூன், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் ஒரு நாள் வரும் வரைக்கும்
அவர்கள் அவர்களுடைய வழியிலே விளையாடி கொண்டும் அவர்களுடைய பொடுபோக்கிலே அவர்கள் மூழ்கியவர்களாக இருந்து போகட்டும், விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சூரா ஸுஹ்ருஃபில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதே வசனத்தை சூரத்துல் மாரிஜிலும் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் பேசுகின்றான். ஃபதர்ஹும் யஹூது வயலஅபு ஹத்தா யுலாகு யௌமஹுமுல் லதீ யுஅதூன். மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் வரும் வரைக்கும் இவர்கள் வீணான விஷயத்தில் மூழ்கியும் விளையாடி கொண்டும் தான் இருப்பார்கள், இவர்கள் இப்படியே விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரத்துல் மாஇதாவில் நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் லதீன தத்தஹது தீனக்கும் ஹுஸுவன் வலஇபன் மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார அவுலியா வத்தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சிலர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள், சிலர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், சிலர்கள் இஸ்லாத்தை தழுவி மீண்டும் முனாஃபிக்குகளாக மாறியவர்களும் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின்படி ரிபா இப்னு ஸைத் என்பவரும் அதே போன்று சுவைத் இப்னுல் ஹாரிஸ் என்பவரும் இஸ்லாத்தை தழுவி மீண்டும் முனாஃபிக்குகளாக மாறிவிட்டார்கள். இப்போது இவர்கள் இஸ்லாத்தில் இருக்கும் போது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அந்த நட்பு, அவர்கள் முனாஃபிக்குகளாக மாறிய பின்பும் சில முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அவர்களோடு பழக்கம் வைத்திருந்தார்கள். இதை அல்லாஹு தஆலா கண்டித்து பேசுகின்றான். முஸ்லிம்ல வந்து மீண்டும் முனாஃபிக்குகளாக மாறிட்டாங்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் லதீன தத்தஹது தீனக்கும் ஹுஸுவன் வலஇபன் மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களில் சிலர்கள் இந்த தீனை, உங்களுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை வீணாகவும் அதாவது பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களே, இவர்களிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்ட வேண்டாம். இந்த வீணாக விளையாட்டாக பரிகாசமாக மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்ட வேண்டாம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஃமின்களாக இருந்தால் என்ற இந்த வசனத்தை சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதே போன்று அதே மாஇதாவில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். வ இதா நாதைத்தும் இலஸ் ஸலாத்தி தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா. இவர்களை நீங்கள் தொழுகைக்காக அழைத்தால் அந்த தொழுகையையும் இவர்கள் பரிகாசமாக விளையாட்டாக எடுத்துக் கொள்கிறார்கள். இப்போ சீரியஸா தொழுகைய ஃபஜ்ர விடாதீங்க, லுஹர விடாதீங்க, அசர விடாதீங்க, மக்ரிபை விடாதீர்கள், இஷாவை விடாதீர்கள், தொழுகையை விடுவதற்கு எந்த இடத்திலும் அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த டீனேஜ் பிள்ளைகளையும் நாம் பார்க்கிறோம், அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நாம் பார்க்கிறோம். காலையில 4 மணிக்கு கிரவுண்ட்ல பயிற்சி எடுப்பதற்காக எழுப்பி விடுறாங்க. ஆனா தினம் தினம் ஃபஜ்ருடைய வக்து அது தேவையில்லை. எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கல. வருஷத்துல 2 நாள் ஜோனல் மீட்டிங், அந்த விஷயம் இந்த விஷயம், ப்ரோக்ராம், கேம்புக்கு போகணும். அதுக்கு பெற்றோர்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு, பிள்ளைகளை 4 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி, அப்ப சொல்லல நான் எழுப்பி பார்த்தேன், தூங்கல, ஏஞ்சிட்டான், அதனால போயிருந்தா ஜெயிச்சிருப்பான், தூங்குனதுனால நான் விட்டுட்டேன், அப்படி எந்த பெற்றோர்களும் சொல்லல. ஏங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பலன்னு சொல்லி கேட்டா, எழுப்பி பார்த்தா எந்திரிக்க மாட்டேங்கிறான் என்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்கிறார்கள். அப்ப விளையாட்டை எவ்வளவு சீரியஸாக எடுத்தார்களோ, சீரியஸாக எடுக்க வேண்டிய தொழுகையை அவ்வளவுக்கு அவ்வளவு விளையாட்டாக எடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வே பேசுறான். தொழுகைக்காக நீங்கள் அவர்களை அழைத்தால் அந்த தொழுகையையும் ஹுஸுவன் வலஇபா, பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. இன்னும் கூட இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்காதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுவதை சூரத்துல் மாஇதாவில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமில் பேசுகின்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹு. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் பேசுறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணாகவும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்றேன், ஆயத்துக்களை முதல்ல பார்த்துக்கோங்க. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வலஹுன். உலக வாழ்க்கை வீணானதும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் வலத்தாருல் ஆகிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தஅகிலூன். அல்லாஹ்வை எவர்கள் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய வீடே சிறந்ததாகும் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதே போன்று சூரத்துல் அன்ஆமில் மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான். வதரில் லதீன தஹது தீனஹும். நபியே, அவர்களுடைய தீனிலேயே அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். லஇபன் வலஹ்வா. அவர்கள் அதை விளையாட்டாகவும் வீணானதாகவும்
அசால்ட்டாக எடுத்துக்கொண்டார்கள். வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. ஏமாற்றத்திற்கு ஆயிட்டாங்க. நான் யாருக்கிட்டையும் ஏமாட்டேன், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு உஷார் தெரியுமா, நான் எவ்வளவு கில்லாடி தெரியுமா, நான் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி தெரியுமா, என்ன யூஸ்? ஷைத்தான் உங்களை ஏமாத்திட்டானே, இப்லீஸ் உங்களை ஏமாத்திட்டானே. இந்த உலகத்தை காட்டி எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை விட்டு நழுவி அந்த பக்கம் செல்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இப்லீஸால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் ஷைத்தானால் ஏமாற்றப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர் என்ன பேசுறார்? நான் என் விவரம் எவ்வளவு தெரியுமா, நான் எப்படி இந்த பிசினஸை எப்படி கொண்டுட்டு வந்தேன் தெரியுமா, அதுக்கான டெக்னிக் என்ன தெரியுமா? இப்லீஸை உங்களால் முறியடிக்க தெரியலையே, ஷைத்தான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் உலக ஆசைகளை காட்டி, அதிலிருந்து உங்களுக்கு டெக்னிக் எப்படின்றது தெரியலையே. நீங்கள் எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இருந்து என்ன பயன்? இதை அல்லாஹ் பேசுறான். இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது, இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரத்துல் அன்ஆமில் மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில மக்கள் யூதர்கள் பேசினார்கள், இவருக்கு குர்ஆன்லாம் ஒன்னும் இறங்கலங்க, அவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்று பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வஹி இறங்குகின்றது என்று மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் சிலர் பேசினார்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இவருக்கு குர்ஆன்லாம் ஒன்னும் இறங்கல, சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்று பேசிய அந்த பேச்சை அல்லாஹ் கண்டிக்கிறான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி இஸ் காலூ மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை, இந்த மனிதருக்கு எந்த ஒன்றும் இறங்கவில்லை என்ற இந்த சொல்லின் மூலம் அல்லாஹிற்கு கொடுக்க வேண்டிய முறைப்படியான கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அல்லாஹுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை கொடுக்காமல் இவர்கள் ஆகிவிட்டார்கள். குல் நபியே, இவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், மன் அன்ஸலல் கிதாபல்லதி ஜாஅ பிஹி மூஸா நூரம் வ ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒளிமயமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தை யார் இறக்கியது என்று அவர்களிடத்தில் கேளுங்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா இங்க உங்களுக்கு இறக்கிய குர்ஆனை இறங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முரண்பாடு என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசுறான் அந்த மக்கள் கிட்ட. தஜஅலூனஹு கராதீஸ துபுதூனஹா வ துக்ஃபூன கஸீரா, உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டுகளாக ஏடுகளாக ஆக்கி சிலதை நீங்கள் சொல்கிறீர்கள், சிலதை நீங்கள் மறைத்துக் கொள்கிறீர்கள். வ உல்லிம்தும் மா லம் தஅலமு அன்தும் வலா ஆபாஉக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் தெரியாத விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தவன் யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். குல், நீங்களே சொல்லுங்கள், அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். பின்பு அல்லாஹ் சொல்றான், சும்ம தர்ஹும் ஃபீ ஹௌலிஹிம் யலஅபூன், அவர்கள் விளையாடும் வரை விளையாடட்டும், அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், விளையாடட்டும், என்னெல்லாம் மார்க்கத்தில் விளையாடுறாங்களோ எல்லா மாதிரியும் விளையாடட்டும், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரிசல்ட் கொடுப்போம். அதே போன்று அல்லாஹு தஆலா மீண்டும் சூரத்துல் அஅராஃபில் பேசுகின்றான். அல்லதீன தஹது தீனஹும் லஇபன் வ லஹ்வன் வ லஇபா வ கர்ரத்ஹுமுல் ஹயாத்துத் துன்யா, சிலர் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். அவங்களுக்கு எதுல தோணுதோ அதுல எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதை விட்டுடுவாங்க. தாடி வைக்கக்கூடிய விஷயத்தில் இஸ்லாத்தை பார்க்கவே மாட்டாங்க. எந்த ஹஸ்ரத் கிட்ட போய் ஹஸ்ரத் தாடி வைக்கணுமா என்ற கேள்வியே வராது, அதை பத்தி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நல்லா தெரியும் தாடி வைக்க வேண்டும் என்று தெரியும். அதை போய் கேட்டா எல்லா ஹஸ்ரத், எந்த ஹஸ்ரத் வேணாம்னு சொல்லுவார், தாடி வைக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார். அதை பற்றி கேள்வி வராது. வியாபார விஷயத்தில் ஹராம் என்று தெரிந்தும் இதை எப்படியாவது ஹலாலாக்க ஏதாவது பண்ண முடியுமா, அதை போய் கேள்வியாக கேட்பார்கள். ஹலாலாக்குவதற்கு ஏதாவது வழிவகை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இப்ப தீனை, தங்களுடைய மார்க்கத்தை வீணானதாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இங்கும் அல்லாஹ் பேசுறான், வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. தாடி வச்சா அது வேணாம்ப்பா, ஒரு மாதிரி இருக்கும்பா, பாப்பாங்கப்பா, உனக்கு வயசான மாதிரி தெரியும்பா, அதெல்லாம் வேண்டாம் என்று அவர்களை உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டது. இப்ப இத அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? ஏமாத்திடுச்சுல, எப்படி பேசுறான் அப்படின்னா, ஃபல்யௌம நன்சாஹும் கமா நசு லிகா யௌமிஹிம் ஹாதா, இவர்கள் யார் என்றால் நாளை மறுமை நாளையில் நம்மை சந்திப்போம் என்ற விஷயத்தை மறந்து விட்டவர்கள். இப்ப இவங்க எப்படி மறந்தாங்களோ நாளை மறுமை நாளையில் அவர்களையும் நாம் மறப்போம். நாமளும் மறந்துடுவோம். மறுமை நாள் நீ யாருன்னு கேட்போம், அவரை பார்த்து, யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ ஓடி வருவார். யார் நீ, யார் நீ? என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வரும்போது நீ மறந்தாய், நீ அதை புறக்கணித்தாய், இப்ப என்கிட்ட ஓடி வர, நானும் உன்னை மறந்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான் என்ற அடிப்படையில் சூரத்துல் அஅராஃபில்
இந்த விஷயத்தை பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில், மதியன் வாசிகளுடைய விஷயத்தில் அதே ஆராஃபில் அல்லாஹ் பேசுகின்றான், அவ அமின அஹ்லுல் குரா ஐயஹும் பஸ்ஸுனா வஹும் யலஅபூன். இதுக்கு மேல் வசனம், இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டே இருக்கும்போது அவர்களை நாம் திடீரென்று வேதனையை கொண்டு பிடிப்போம் என்பதை அவர்கள் நினைவில் இல்லையா, அவங்க அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்களா என்று கேட்டுட்டு அல்லாஹ் இதை கேட்கிறான். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களை நாம் நம்முடைய வேதனையை கொண்டு பிடிப்போம் என்ற எந்த எண்ணமும் பயமும் இல்லாமல் அச்சமற்ற அவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா பேசுவதை சூரத்துல் அராஃபில் நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரத்து தௌபாவில் நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தீனின் பக்கம் எழுச்சிக்காக அழைக்கக்கூடிய நேரத்தில் மக்களில் சிலர் பேசினார்கள், முனாஃபிகீன்கள் பேசினார்கள், இவருடைய ஆசையை பாரு, ஷாம் தேசத்துக்கு போய் அந்த கோட்டை அரண்மனைகள் எல்லாம் இவர் பிடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நபி அவர்களை பரிகாசமாக பேசினார்கள். இவர் ஷாம் தேசத்தினுடைய கோட்டை அரண்மனைகளை எல்லாம் பிடிக்க போகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? ரோமையும் பாரசீகத்தையும் வீழ்த்திவிட முடியுமா என்று, இதெல்லாம் வீழ்த்த முடியும்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பரிகாசமாக பேசிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யார் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, யார் இந்த மாதிரி பேசுனீங்க, நான் ஷாம் தேசத்தை பிடிக்க முடியுமா, பாரசீகத்தையும் ரோமையும் வீழ்த்த முடியுமா என்று பேசினார்களாமே, யார் இப்படி பேசியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்கும் போது அவர்கள் பதில் சொன்னார்கள், நாங்க விளையாட்டா பேசணும், அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்களா, சும்மா சொன்னோம், சும்மா விளையாட்டா பேசணும். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவருடைய மனசு புண்பட்டதுக்கு அப்புறம் சீரியஸ் ஆயிட்டா, சும்மா சொன்னேன், விளையாட்டா சொன்னேன். அப்ப இந்த விஷயத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்க விளையாட்டா பேசணும், சும்மா பேசணும். அது அல்லாஹ் தஆலா பேசுறான், வல இன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூது வனலஅப். நாங்கள் விளையாட்டாகவும் சும்மா ஒப்புக்கு சப்பாவா பேசணும் என்று அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குல் நபியே அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ருசுலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய விஷயத்தில், ரசூல்மார்களுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய விஷயத்தில் இதில் கூடவா நீங்கள் பரிகாசமாக விளையாட்டாக பேசுவீர்கள் என்று நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவிலே பேசி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் அம்பியாவில் மா யஅதீஹிம் மின் தக்கரின் மிர் ரப்பிஹிம் முஹதஸின் இல்லஸ்தமஊஹு வஹும் யலஅபூன். எந்த ஒரு ஆயத்து ஓதப்பட்டாலும் அவர்களுடைய காதுகளில் அது விழுகிறது, ஆனால் அவை அத்தனையுமே அவர்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். குர்ஆனுடைய எந்த வசனங்கள் ஓதப்பட்டாலும் அவை எல்லாம் அவர்கள் செவிமடுக்காமல் இல்லை, எல்லாம் தெரியும். தொழுகனா என்ன, தொழுகை எதுக்கு தொழுவணும், இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன், எல்லாம் தெரிந்தும் அதை அவர்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியாவில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சூரத்துல் அன்கபூத்தில் மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான், ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வும் வ லஇப். உலக வாழ்க்கையை அவர்கள் வீணாகவும் விளையாட்டிற்காகவும் எடுத்துக்கொண்டார்கள். வ இன்னத் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான் லவ் கானூ யஅலமூன். இவர்கள் அறிந்திருந்தால் மறுமையினுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு சிறந்தது என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துத் துஹானில் அல்லாஹ் பேசுகின்றான், பல்ஹும் ஃபீ ஷக்கி யலஅபூன். இவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்திலேயே இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று துஹானில் பேசுகின்றான். மேலும் சூரா முஹம்மதில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன். இந்த உலக வாழ்க்கையை வீணாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வ இன் துமினு வ தத்தகு. நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறையச்சவாதிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானில் யுக்தீக்கும் உஜூரக்கும். உங்களுடைய கூலிகளை நிரப்பமாக அல்லாஹு தஆலா கொடுப்பான். வலா யஸ்அலுக்கும் அம்வாலுக்கும். உங்களுடைய பொருள்களிலிருந்து அவன் எதையும் கேட்க போவதில்லை. இதே போன்று அல்லாஹு தஆலா சூரா தூரிலே பேசுகின்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஹௌதி யலஅபூன். இவர்கள் தங்களுடைய தீனை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரா ஹதீதில் பேசுகின்றான். இந்த வசனத்தை நல்லா உன்னிப்பா கவனிங்க, உதாரணத்தோடு பேசுறான். இப்ப இத்தனை விஷயத்தில் அல்லாஹ் விளையாட்டு விளையாட்டு வீண் வீண் என்று வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே வந்தானே, ஏன் விளையாட்டுன்னு சொல்றேன் தெரியுமா என்ற பதிலை அல்லாஹு தஆலா சூரா ஹதீதிலே பேசுகின்றான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். இன்னமல் ஹயாத்துத் துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது லஇபு வ லஹ்வுன், விளையாட்டும்
வீணுமாகும். மேலும் வஸீனத்துன் அலங்காரமாகும். இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீண், வஸீனா அலங்காரமாகும், உங்களை அலங்காரமாக்கும். ஒரு வாட்ச் நீங்க வாங்கணும் அப்படின்னா 300 ரூபாய் வாட்ச் வாங்கினா போதும். 8000 ரூபாய் வாட்சை தான் நான் வாங்கி கட்டுவேன் அப்படின்னா அலங்காரம். 10,000 ரூபாய் வாட்சை தான் நான் வாங்கி கட்டுவேன் அப்படின்னா அது என்னது? அலங்காரம். 300 ரூபாய் வாட்சும் அதுதான் டைம் தான் காமிக்க போகுது. ஆனா 8000 ரூபாய் 10,000 ரூபாய் பிராண்ட்ல தான் நான் வாங்கி கட்டுவேன்ற இந்த அடம் பிடித்தல் இருக்கிறது. ஷைத்தான் இப்படி அலங்காரம் செய்து காட்டுகின்றான். நீ கட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பார்த்து கேட்கணும், உன் வாட்ச் நல்லா இருக்கே, 8000 ரூபாய் 10,000 ரூபாய் என்ன வந்தது? டைமை கூட அவன் கேட்க மாட்டான் லாஸ்ட்ல. அதாவது ஒரு யூஸ் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற வாட்சை பார்த்து டைம் என்னப்பான்னு அவர் கேட்டு நீங்க டைம் சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒரு ஃபாய்தா இருக்கு. ஆனா வாட்ச் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நீங்க 8000 10,000 என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதில் ஒரு மோகம் இருக்கிறது உங்களுக்கு, அவ்வளவுதான். விலை உயர்ந்த துணிகளை எடுத்து போட்டு ஆடம்பரத்தை காட்டக்கூடிய நேரத்தில் இதில் வெறுமனே ஆடம்பரமும் அலங்காரமும் தான் இருக்கிறது. அவர் வீடு கட்டினாரா, அதை விட சூப்பரா நான் கட்டணும். அவர் அவ்வளவு ஹைட்டுக்கு கட்டி இருக்கிறாரா, அதை விட 2 செங்கல் கூட நான் கட்டி ஆகணும் என்ற அலங்காரம் தான் வஸீனா. மேலும் அலங்காரம்னா என்னன்றத அல்லாஹ்வே பேசுறான். வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமையை பற்றி பேசுகின்றது. இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீண், அலங்காரம், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பெருமையை கொண்டு பேசிக்கொள்வது, அவ்வளவுதான். நான் அப்படி இருக்கிறேன், நீ இப்படி இருக்கிற, நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். வாழ்ந்து பாருங்க. லக்ஸரி லைஃப்னா என்ன தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. இந்த உலகமே வேறங்க, இந்த வாழ்க்கையே வேறங்க. வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பெருமையோடு பேசிக்கொள்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், உங்களுடைய குழந்தை விஷயத்திலும் உங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் யார் அதிகம் சம்பாதிக்கிறார், யாருடைய சம்பளம் கூடுதல், யார் அதிகமாக சம்பாதித்து சேகரித்து வைத்திருக்கிறார். எலான் மஸ்க் எத்தனை ரேங்க்ல இருக்கிறாரு, அதானி எத்தனாவது ரேங்க், பில்கேட்ஸ் இப்ப எத்தனாவது ரேங்க் என்று பேசி அந்த பட்டியலில் நாமும் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இவ்வளவுதான் உலக வாழ்க்கை என்று சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் உதாரணம் பேசுறான். இதுக்கு உதாரணம் நான் ஒன்னு சொல்லட்டுமா என்று அல்லாஹ் பேசுகின்றான். கமஸலி கைஸின், ஒரு மழையை போன்று. இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீணு, அதே மாதிரி அலங்காரம், உங்களுக்கு மத்தியில் பெருமையோடு பெருமை பகட்டை பாராட்டிக் கொள்வது, உங்களுக்கு மத்தியில் பணத்தை யார் அதிகம் சம்பாதிப்பது என்பதை நீங்கள் பேசிக்கொள்வது, இதுதான் உலக வாழ்க்கை. இதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் பேசுகின்றான். கமஸலி கைஸின், ஒரு மழையை போன்று. இந்த மழை பெஞ்சதுமே உள்ள இருக்கக்கூடிய வித்துக்கள் திடீரென்று அழகாக அப்படியே மேல வந்து அழகழகான செடிகளாக கனிவர்க்கங்களாக பூத்து குலுங்கக்கூடிய நேரத்தில் அஜபல் குஃபார் நபாத்துஹு, அந்த விளைந்து வந்திருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளை பார்த்து விவசாயிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பா சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு ஆச்சரியம், எப்படி வந்துடுச்சு என்று, செம்மையா இருக்குல்ல என்று அந்த தோட்டம் துறவுகளை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். இப்படி ஆச்சரியப்பட்ட அடுத்த கட்டம் சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, பின்பு அது காய்ந்து போய் மஞ்சள் நிறமாக மாறி ஒன்றுமே இல்லாமல் அது மாறிய பின்பு சும்ம யகூனு ஹுதாமா, அது சருகுகளாக மாறி, அப்ப நீங்க அது என்ன சொல்வீங்க? சருகுகளா மாறிடுச்சுனா குப்பைன்னு சொல்வீங்க. அது கூழமாக கொட்டியதற்கு பின்னால் ஏன் குப்பை இங்க கொட்டி கிடக்குது? எங்க போன வாரம் பச்சை பசையிலன்னு சொல்லி பசுமையா இருந்தது, அது அப்போ, இப்போ குப்பை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா அதை பேசுறான். ஒரு மழை நல்லா பூத்து குலுங்க வச்ச அந்த மழை, செல்வ செழிப்பான மழை, செழிப்பாக உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிய அந்த மழை, அது மீண்டும் அந்த மரம் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்ததற்கு பின்னால் சருகுகளாக மாறி உதிர்ந்ததுமே அதை நீங்கள் கூட்டி பெருக்கி எடுங்கள் குப்பை என்று நீங்கள் சொல்வீர்களே. இவ்வளவுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீதில் பேசி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா விளையாட்டுக்காக ஒத்திருப்பதில் சில பல காரணங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது என்ன என்பதை நாம் 2ஆம் முறையிலே தெளிவாக பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, விளையாட்டை பற்றி, விளையாட்டு என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா பேசிய வசனங்களை நாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்தில் விளையாட்டை ஒப்பாக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஏன் அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி பேசுறான்?
எதன் காரணமாக விளையாட்டை கொண்டு வந்து பேசுகின்றான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தால் சில பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். விளையாட்டு என்றால் ஒருவர் விளையாடிக்கொண்டே இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். விளையாட்டு என்பது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வராத விளையாட்டு என்று எதுவுமே இல்லை. ஆக பெரிய விளையாட்டு அப்படின்னாக்கா அந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள், அதை யாராவது இன்னைக்கு பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குறதே இல்லை. அப்புறம் அந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள் தான் ஒன் டேவா மாறிச்சு. அந்த 50 ஓவர் கூட ரொம்ப நீளமா இருக்கு, ஜவ்வு மாதிரி இருக்குது, அதை T20 ஆக்கிட்டாங்க. இப்ப இந்த அளவிற்கு விளையாட்டை முடிக்கணும் சீக்கிரமா. அப்ப முடிப்பதற்கான விளையாட்டுகள் தான் விளையாட்டாக இருக்கும். முதல் விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு என்றால் கூடிய சீக்கிரம் இந்த உலகம் அழிந்து முடிந்துவிடும் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். இது முடியாம இது நிலையா அப்படியே போய்கிட்டே இருக்காது. ஒன்னு நீங்க மௌத்தாவீங்க, இல்ல உலகம் அழியும். இந்த இரண்டில் ஒன்று விளையாட்டு என்பது முடிந்து போகக்கூடியது என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக நமக்கு புரிய வைக்கின்றான். அதே போன்று இரண்டாவது, மக்கள் ஒரு விளையாட்டை கண்டு கழிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், ஆர்வப்படுவார்கள், கூடி நின்று கொண்டு மக்கள் கை தட்டுவார்கள், விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஆரவாரப்படுத்துவார்கள், சந்தோஷமாக குதூகலப்படுத்துவார்கள். இவை எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இப்படி சந்தோஷமாக துள்ளி குதிப்பது இவை எல்லாமுமே ஒரு கட்டத்தில் அது முடிந்து போகக்கூடியதுதான். எல்லா விஷயமும் முடிந்து போகக்கூடியதுதான். இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனா இதுவே நிலையானதாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் கை தட்டிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், எவ்வளவு நேரம் ஒருவரை ஆரவாரப்படுத்திக்கிட்டே இருப்பார், எவ்வளவு நேரம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பார், அது முடிஞ்சிடும், முடிந்து போகக்கூடியதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த விஷயம், விளையாட்டு என்றாலே அதுல ரிசல்ட் என்பது கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே ஜெயிச்சிட மாட்டாங்க, எல்லாருமே தோத்துற மாட்டாங்க. 2 டீம்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டீம் ஜெயிக்கும், ஒரு டீம் தோற்கும். குர்ஆனும் அப்படித்தான் பேசுகின்றது. அவுலியா அல்லாஹ் என்றும் சொல்கின்றது, அவுலியா அஷ்-ஷைத்தான் என்றும் சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசர்கள், ஷைத்தானுடைய நேசர்கள் 2 டீமா நாளைக்கு மறுமையில பிரிஞ்சிருவாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய நேரத்தில் உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா, சிலருடைய முகங்கள் வெள்ளை வெளிர் என்று சந்தோஷமாக இருக்கும். வ உஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா, சிலருடைய முகங்கள் கருத்து போய் புழுதி படிந்து இருக்கும். இப்படி 2 டீமாக நாளை மறுமையிலும் இருப்பார்கள். முஃமினாக இருப்பார்கள், இறை நிராகரிப்பாளராக இருப்பார்கள். 2 டீமாகத்தான் நாளை மறுமையில் இருக்கும். ஒரு டீம் ஜெயிச்சது, ஒரு டீம் தோத்து போனது. சூரத்துல் முஜாதலாவில் அல்லாஹ் தஆலா இன்னும் அழகாக பேசுகின்றான், ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்பு ஷைத்தான், அல்லாஹ்வுடைய படை ஷைத்தானுடைய படை என்று 2 டீம்களாக பிரித்து பேசுகின்றான். விளையாட்டு என்றாலே 2 டீம்கள் இருக்கும். ஒரு டீம் நாளை சொர்க்கத்திற்கு செல்லும் இன்ஷா அல்லாஹ், ஒரு டீம் நாளை நரகத்திற்கு செல்லும். நீங்கள் எந்த டீமில் இருக்க போகிறீர்கள் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விளையாட்டு என்ற வார்த்தையை கொண்டு பேசுகின்றான். அதே போன்று கிரவுண்ட், ஒரு விளையாட்டு என்றால் நிச்சயமாக ஒரு மைதானம் இருக்கும். விளையாட்டை மைதானம் இல்லாமல் விளையாடக்கூடிய விளையாட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு மைதானத்தில் தான் விளையாட்டு என்பது இருக்கும். ஒவ்வொரு மைதானத்தை காணும் போதெல்லாம் இஸ்லாம் அவரை யோசிக்க சொல்கின்றது. அல்லாஹு தஆலா நீங்கள் விளையாடிய உலக விளையாட்டிற்காக இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷர் என்ற மைதானத்தை கொண்டு வருவான். ஒவ்வொரு மைதானமும் நமக்கு நினைவுபடுத்த வேண்டும், மஹ்ஷர் என்பது மிகப்பெரிய ஒரு மைதானம், மிகப்பெரிய ஒரு பிளே கிரவுண்ட், சமமாக இருக்கும். இன்று வரைக்கும் நீங்கள் கண்ட கிரவுண்டிலேயே, சிட்னில அப்படி இருக்கு, டாப்ல இருக்கு, இதுதான் வேர்ல்டிலே பெரிய கிரவுண்ட், இதுதான் இந்தியாவிலே பெரிய கிரவுண்ட், எத்தனை கிரவுண்டுகள் இருக்கிறதோ எல்லா கிரவுண்டுகளை விடவும் மிகப்பெரிய கிரவுண்டாக மஹ்ஷருடைய கிரவுண்ட் இருக்கும். இந்த கிரவுண்டிலே உங்களுக்கு சரியான முறையில் தீர்ப்பளிக்கப்படும். யார் ஜெயித்தார்கள், யார் தோத்தார்கள் என்பதை கொடுக்கப்படும். இப்படி ஜெயித்தது யார், தோத்தது யார் என்று தீர்ப்புக்கு பின்னால் இதோடு முடிந்து போவதில்லை. யார் சிறந்த முறையில் விளையாடினார், யார் கொஞ்சம் சரியாக விளையாடினார், மேன் ஆஃப் தி மேட்ச் இருக்கிறது, மேன் ஆஃப் தி சீரியஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பரிசு இருப்பதை போன்றே நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலும் ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுதவர்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. சுன்னத்து தொழுகையும் சேர்த்து தொழுதார்களே அவர்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது. குர்ஆனை அதிகமாக ஓதினார்களே அதற்கென்று ஒரு சிறந்த பரிசு இருக்கிறது. ரமலானில் மட்டுமே நோன்பு வைத்தவர்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது. ரமலான் அல்லாத காலங்களிலும் நோன்பு வைத்தவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கிறது. மேன் ஆஃப் தி மேட்சும் மேன் ஆஃப் தி சீரியஸும் அல்லாஹ்விடத்திலும் நாளை மறுமையில் யார் எவ்வளவு தக்வாவோடு ஈமானோடு நடந்தார்கள் என்பதை வைத்து அல்லாஹ் நாளை மறுமையில் அவரவர்களுக்கு தீர்ப்பை வழங்குவான். சில நேரங்களில்
தோத்து போன டீமில் இருந்து ஒருவர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவார். நடந்திருக்கா இல்லையா? ஏன்னா சிறப்பாக அவர் விளையாடி இருப்பார், அவருடைய டீம் தோத்து போயிருக்கும். இதை இஸ்லாமும் பேசுகின்றது. யார் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான நன்மையை நாம் கொடுப்போம். யார் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக நாம் சமன் செய்வோம் என்றும் குர்ஆன் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்றுதான் சுருக்கமாக நாம் சொல்லக்கூடிய இப்போது விஷயம், ஒரு பக்கம் விளையாட்டு வீரர்கள், மறுபக்கம் விளையாட்டை நடத்துபவர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து உங்களுடைய விளையாட்டுகள் என்பது நன்கு விளையாடுங்கள், அதில் பயிற்சி எடுங்கள். அதற்காக வார்மப்பிங் செய்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் எப்படி கோல் போடுவது, உங்களுடைய முழுமையான முயற்சியை எப்படி அதில் இறக்கி உங்களுடைய விளையாட்டில் இருக்கிறீர்களோ அதில் ஒரு பங்கை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கமும் திருப்புங்கள். உங்களுடைய முழு மூச்சை, உங்களுடைய முயற்சியை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருப்புங்கள். அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதன் பின்னாலும் ஓடுங்கள். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான் என்பதையும் எடுங்கள். தொழுகையை விட்டு விட்டு விளையாடக்கூடிய விளையாட்டல்ல. அல்லாஹ் தஆலா அதை ஏற்க மாட்டான். எப்போது பாங்கு சொல்லப்படுகின்றதோ உங்களுடைய விளையாட்டை நிறுத்துங்கள். உங்களுடைய தொழுகையினுடைய நேரத்தில் விளையாட்டை நிறுத்திவிட்டு அல்லாஹுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதே நேரத்தில் சுருக்கமாக இன்னொரு விஷயத்தை சொல்கின்றேன். சிறிய பிள்ளைகள் அல்ல, டீனேஜுக்கு வந்த பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், அவர்கள் அரை டவுசர் அணிந்து கொண்டு விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஔரத் என்ற ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றான். எவ்வளவு மறைக்க வேண்டும், பிறருக்கு முன்னால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற கண்ணியத்தை, வெட்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சர்வசாதாரணமாக விளையாடுகின்றோம் என்ற பேரிலே நீங்கள் அரை டவுசரை அணிந்து கொண்டு அமரும் போதும் விளையாடும் போதும் உங்களுடைய தொடைக்கு மேலாக இருக்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு காட்சி அளிக்கின்றது. தயவு செய்து ட்ராக் பேண்ட்டுகளோ அல்லது ஷார்ட்ஸுக்கு கீழாக, முட்டுக்காலுக்கு கீழாக இருக்கக்கூடிய, தொடைக்கு மேலாக, முட்டுக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதி ஆண்களுக்கு மத்தியிலே மறைக்கக்கூடிய பகுதி தான் அது. விளையாட்டு என்ற பெயரில் சர்வசாதாரணமாக நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீர்கள். தயவு செய்து அப்படி இல்லாமல் அதை மறைத்துக் கொண்டு ட்ராக் பேண்ட்டுகளோ அல்ல வேற மாதிரி என்ன இருக்கோ அதை அணிந்து கொண்டு விளையாடுங்கள். அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டும். அதே போன்று நடத்தக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய உபதேசம் என்னவென்றால், எப்படி வருடத்தில் ஒரு முறை இந்த விளையாட்டிற்காக இளைஞர்களை அழைத்து, இளைஞர்களை ஊக்கப்படுத்தி, உங்களுக்கு பரிசு இருக்கிறது, நீங்கள் ஜெயித்தால் உங்களுக்கு இது இருக்கிறது என்று 2 நாட்கள் 3 நாட்கள் உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி விளையாட்டிற்காக நீங்கள் கொண்டு வந்து அவர்களை ஆர்கனைஸ் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்களோ, இதே இளைஞர்களை வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ இதே போன்று ஒன்று சேர்த்து மார்க்கத்திற்காக நீங்கள் அவர்களை ஒன்று திரட்டி, உங்களுக்கு என்ன நீங்கள் மார்க்கத்தில் தெரிந்திருக்கிறீர்கள், எது தெரியவில்லை, உங்களுக்கு தொழ வைக்க தெரியுமா, ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியுமா, கஃன் கிழிக்க தெரியுமா, எப்படி தஃனிட வேண்டும் என்று தெரியுமா, அதே இளைஞர்களை நீங்கள் அழைத்து அவர்களையும் ஆர்கனைஸ் பண்ணி, இப்போது விளையாட்டை நடத்தக்கூடிய அதே பெரியவர்கள் சேர்ந்து இதையும் நீங்கள் ஆலிம்களை வைத்து நடத்தி அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மார்க்கத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து, அந்த 3 நாட்களில் யார் அந்த பரீட்சையில் வெற்றி பெறுகிறார்களோ இதே பரிசுகளை அவர்களுக்கு வாரி வழங்கினால் இதுவும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வான். விளையாட்டில் செலுத்தக்கூடிய இந்த கவனத்தை மார்க்கத்தின் பக்கமும் செலுத்துங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய முயற்சிகளை முழுமையாக வெற்றி கொடுப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும்